ஆரண்ய காண்டத்தின் முதல் சர்க்கம் முதல் ஸ்லோகம். பிரவிஷ்யது மகாரண்யம் தண்டகாரண்யம் ஆத்மவான் ததர்ஷ ராமோ துர்தர்ஷா தாபசாஸ்ரம மண்டலம். பிரவிஷ்ய, இப்போது ராமன் உள்ளே நுழைகிறான். நாம் எல்லோரும் மானசீகமாக அயோத்தியா மண்டபத்தில் இருந்து புறப்பட்டு ராமனோடு சேர்ந்து நாமும் நுழைகிறோம். ராமபிரான் சீதையோடும் லக்ஷ்மணனோடும் வனவாசம் புறப்பட்டவன் இப்போது சித்திரக்கூட்டத்தில் இருந்து புறப்பட்டு அத்ரி அனசூயை ஆசிரமத்தை அடைந்து அப்புறம் அங்கிருந்தும் புறப்பட்டு பிரவிஷ்ய, இப்போது அடுத்த இடத்துக்குள் ராமன் நுழைகிறான். எங்கேன்னா மகாரண்யம். மகா அரண்யம்னா பெரிய காடுன்னு அர்த்தம். இந்த இடத்துல வால்மீகி தூன்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கார். பிரவிஷ்ய தூ மகாரண்யம்னு. தூ மகாரண்யம், அந்த தூன்னா என்ன அர்த்தம்னா தமிழ்ல ஒரு ஓ போடுவோம். ஓப்போடு, அந்த ஓப்போடு இல்லை. இப்போது இவன் செல்வது காடுன்னு சொல்லலாம், இப்போது இவன் செல்வதோ காடுன்னு சொல்லலாம். அந்த செல்வதோன்னு ஒன்று சொல்றோம்னா முன்னே இருப்பதை விட இதை வேறுபடுத்தி சொல்றோம்னு அர்த்தம். பிரவிஷ்ய தூ மகாரண்யம்னா ராமன் இப்போது செல்வதோ மகாரண்யம் பெரிய காடு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுவரை போனதெல்லாம் சின்ன காடுன்னு அர்த்தம். அந்த ஓப்போடு தான் தூ. அப்போ பிரவிஷ்ய தூ மகாரண்யம், இப்போது ராமன் நுழைவதோ ஒரு பெரிய காட்டுக்குள்ளே நுழைகிறான். அது என்னப்பா பெரிய காடுனா தண்டகாரண்யம் ஆத்மவான். தண்டகாரண்யம்னு சொல்லக்கூடிய காடு. அதுக்கு ஏன் தண்டகாரண்யம்னு பேர் வந்ததுன்னா கோவிந்தராஜர் வியாக்கியானத்துல காட்டுறார். தண்டகன்னு ஒரு ராஜா அந்த பகுதியை ஆட்சி பண்ணிட்டு வந்தான், அதனால தண்டகனுடைய இடம் அது. ஆனா சுக்கராச்சாரியார் சாபத்தால அந்த நாடே காடா மாறிடுத்தான். தண்டகன் ஆண்ட பகுதி சுக்கராச்சாரியார் சாபத்தால் நாடு காடானது, தண்டகாரண்யம்னு அழைக்கப்படுகிறது. பிரவிஷ்யது மகாரண்யம் தண்டகாரண்யம், அந்த பெரிய காடாகிய பயங்கர காடாகிய மற்றவர்கள் நுழைவதற்கே அஞ்சக்கூடிய காடாகிய தண்டகாரண்யத்துக்குள் இப்போது ராமன் நுழைகிறான். இதுதான் பெரிய காடுங்கிறதுனால்தான் ஆரண்ய காண்டத்தை இங்கே தொடங்குகிறார் வால்மீகி. ஏன்னா ராமனுடைய வனவாசம் அயோத்தியா காண்டத்திலேயே தொடங்கிடுத்து. முதல்ல ஸ்ரீகிபேரபுரம் வந்தான், அப்புறம் வத்சதேசம் வந்தான், அதுக்கப்புறம் பரத்வாஜ ஆசிரமம் பிரயாகை, அப்புறம் சித்திரக்கூட்டம். கிட்டத்தட்ட காட்டு பகுதியில தான் வாழ்ந்தான். ஆனா அதெல்லாம் சும்மா சின்ன சின்ன காடுகள். அரக்கர்கள் வாழக்கூடிய பெரிய காட்டுக்குள்ள இப்பதான் நுழையறான். அதனாலதான் ஆரண்ய காண்டம் முதல் சர்க்கம் முதல் ஸ்லோகம் பிரவிஷ்யது மகாரண்யம் தண்டகாரண்யம் ஆத்மவான். இங்க ஆத்மவான்னா துணிச்சல்சாலின்னு அர்த்தம். ராமனுக்கு அந்த காட்டுக்குள் கூட செல்லக்கூடிய அளவுக்கு துணிச்சல் உண்டு. பிரவிஷ்யது மகாரண்யம் தண்டகாரண்யம் ஆத்மவான் ததர்ஷ ராமோ துர்தர்ஷா தாபசாஸ்ரம மண்டலம். அப்படியே இங்க கவனிக்கிறான் ராமபிரான். அந்த தண்டகாரண்யம் முழுக்க பார்த்தா நிறைய ரிஷிகளுடைய ஆசிரமம் இருந்ததாம். அந்த ரிஷிகளின் ஆசிரமத்தை எல்லாம் சேவித்து கொண்டே தண்டகாரண்யத்துக்குள் ராமன் சீத்தை லக்ஷ்மணன் மூவரும் செல்கிறார்கள். மானசீகமா நாமும் அப்படியே தண்டகாரண்யத்துக்குள்ளே நுழைகிறோம். நுழையும் போதே பார்த்தா விராதன் என்ற ஒரு அரக்கன் வந்துட்டான். இதுவரைக்கும் அரக்கர்களை வல்ல பாருங்க, இது பயங்கரமான காடு. விராதன் என்ற அரக்கன் வந்தான், சீதையை அபகரித்து செல்ல பார்த்தான். ராமனும் லக்ஷ்மணனும் பாணங்களால் அந்த விராதனை தாக்கினா. உடனே அவன் என்ன பண்ணிட்டான், சீதையை விட்டுட்டு ராமனை வலத்தோளிலும் லக்ஷ்மணனை இடத்தோளிலும் சுமந்து கொண்டு அவன் ஓட ஆரம்பிச்சுட்டான். ராமன் சொன்னா, லக்ஷ்மணா பரவாயில்ல, நாமளே காட்டுக்குள்ளதான் போகணும்னு நினைச்சோம், ஃப்ரீயா ஒரு வாகனம் கிடைச்சிடுத்து, ஏதோ இந்த ஆட்டோன்ல ஏறினா கூட காசு கேட்பா, இது பாரு காசே கொடுக்காம உட்காந்து உள்ள போயிடலான்ட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்தா. லக்ஷ்மணன் சொன்னா, அண்ணா அண்ணியார் சீத்தை பின்னாடி நின்று இருக்கா, நம்ம ரெண்டு பேரும் சொகுசா போறோம்ட்டு போனா எப்படி, இவனை வெட்டி தள்ளுங்கள்னா. லக்ஷ்மணன் அவனுடைய இடத்தோளை வெட்டினான், ராமன் வலத்தோளை வெட்டினான். விராதன் கீழே சாய்ந்தான். ராமனும் லக்ஷ்மணனும் அவனை ஒரு குழிக்குள்ளே தள்ளி புதைத்தார்கள். எப்ப ராம லக்ஷ்மணால் விராதனை புதைத்தாளோ அவனுடைய உடல்லேருந்து ஒரு கந்தர்வ வடிவம் வெளியில வந்தது. அந்த கந்தர்வன் ராமனை பார்த்து சொன்னா, என் பெயர் தும்புரு, நான் ஒரு கந்தர்வன். குபேரனுடைய சாபத்தாலே விராதன் என்ற இந்த அரக்கனாக மாறினேன். உன்னுடைய ஸ்பர்ஷம் கிடைத்ததாலே, ராமனுடைய ஸ்பர்ஷத்தாலே இப்போது சாப விமோச்சனம் பெற்று மீண்டும் கந்தர்வனாக ஆகிவிட்டேன். ராமா, இப்படியே தண்டகாரண்யத்துல போனா சரபங்கர் என்ற முனிவருடைய ஆசிரமம் வரும். அவர் உனக்கு எல்லா ஏற்பாடுகளும் வேண்டியனவெல்லாம் செய்து தருவார். சரபங்கர் ஆசிரமத்திலே தங்கிக்கோன்னு வழி காமிச்சுட்டு இந்த தும்புரு என்ற கந்தர்வன், விராதன் என்ற அரக்கனாக இருந்து சாப விமோச்சனம் பெற்ற தும்புரு என்ற கந்தர்வன் ராமனிடம் இருந்து விடைபெற்று சென்றான். இப்ப ராமன் என்ன பண்ணானா, சீதையை தேடி போய், இங்க ஒரு ஸ்லோகம் போட்டிருக்கார் வால்மீகி,
ஹத்வாதுதம் மகாபலம் விராதம் ராட்சசம் வனே ததசீதாம் பரிஷ்வஜ்ய சமாஸ்வாசிய ச வீரியவான். ராமன் சீத்தைய போய் ஆலிங்கனம் பண்ணிட்டு ஆஸ்வாசப்படுத்தினானா. என்ன சீத்தை பயந்துட்டானா, என்னடா இது ராமலட்சுமணால ஒருத்தன் தூக்கின்னு போயிட்டானே, அவளுக்கு என்ன ஆகுமோ, 2 பேரும் இல்லாம காட்டுல இவள் இருந்தால் அவளுக்கு என்ன ஆகுமோ. அஞ்சிக் கொண்டிருந்த சீதையை ராமன் அணைத்துக் கொண்டு ஆஸ்வாசப்படுத்தி வா மேலே செல்லலாம் என்று இவர்கள் சரபங்க முனிவருடைய ஆசிரமத்தை சென்று அடைகிறார்கள். ராமன், சீத்தை, லக்ஷ்மணன் மூவரும் சரபங்க முனிவரை அடிபணிந்தார்கள், வணங்கினார்கள். சரபங்கரும் இவாளுக்கு பண்ண வேண்டிய உபச்சாரங்கள்லாம் பண்ணார். பண்ணிட்டு சரபங்கர் ராமன்ட்ட சொல்றார், மாமேஷ வரதோ ராமா பிரம்மலோகம் நினீஷதி. ராமா, நீ வரத்துக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் என் ஆசிரமத்துக்கு இந்திரன் வந்திருந்தான். எதற்குன்னா நான் நிறைய தவம் புரிந்திருக்கிறேன். என்னுடைய தவத்தின் பலனாக பிரம்மாவின் சத்தியலோகத்தையே எனக்கு கொடுப்பதாக முடிவெடுத்திருக்கானா. அதனால சத்தியலோகத்துக்கு அழைத்து செல்கிறேன், வருகிறீர்களான்னு கேட்பதற்காக இந்திரன் வந்தான். அப்போ ராமன் கேட்டான், ஏன் சுவாமி, இந்திரனே வந்து பிரம்மாவின் சத்தியலோகத்துக்கு அழிச்சுன்னு போறேங்கிறான், நீங்க போகலையான்னு கேட்டான். சரபங்கர் சிரித்தாராம், ராமா, என்னை தேடி தெய்வமான நீ வரும்போது இந்திரன் கூப்பிட்டு எனக்கு என்னடா பிரயோஜனம், பிரம்மாவோட சத்தியலோகத்துல போய் நான் என்ன பண்ண போறேன். அவர் சொல்றார், அகம் ஞாத்வா நரவியாக்ரா வர்த்தமானம் அதூரதா பிரம்மலோகம் ந கச்சாமி துவாம் அதிருஷ்ட்வா பிரியாதிதிம். என் இருப்பிடம் தேடி ராமனாகிய நீ வரும்போது அந்த பிரம்மாவின் சத்தியலோகத்துல உட்காந்து நான் என்ன பண்ண போறேன், எனக்கு அதில் விருப்பம் இல்லை என்று சொல்லிவிட்டேன். என்னுடைய யோக பலத்தால் ஞானக்கண்ணால் என்னை தேடி நீ வருவதை நான் முன்பே அறிந்து கொண்டேன், அதனால மறுத்துட்டேன்னு. அதுக்கு மேல ராமன் கேட்டான், அப்ப பிரம்மலோகம் போறதுல உங்களுக்கு ஆசை இல்லையான்னா. இங்க கோவிந்தராஜர் வியாக்கியானம், துவாம் அதிருஷ்ட்வா துவத் அனுபவானந்தம் விகாய பிரம்மலோகம் ந கச்சாமி. உன்னை அனுபவிச்சு உனக்கு கைங்கரியம் பண்ணி உன்னை அனுபவித்து படும் ஆனந்தம் இருக்கிறதே, அத்தோடு ஒப்பிடும்போது பிரம்மலோகம் எல்லாம் ஒரு லோகமானாராம். அப்படியே ஆழ்வார் பாசுரம், பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் சத்திய லோகமாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. ராமபிரானே, உன்னை அனுபவிக்கிறத விட இதெல்லாம் பெரிய ஆனந்தமா. ராமா, உன்னை சேவிச்சது சந்தோஷம்டா, உனக்கு உபச்சாரம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட பண்ணிட்டேன். நான் இதுவரை என்னென்ன தபஸெல்லாம் பண்ணியிருக்கேனோ அதையெல்லாம் என் காணிக்கையாக உன் திருவடியில சமர்ப்பிக்கிறேன். ஸ்ரீராமார்ப்பணம்னு சொல்லி தன் தபஸெல்லாம் ராமன் திருவடியில சமர்ப்பிச்சுடுறார். இப்ப ராமன் லாஜிக்கலா ஒரு கேள்வி கேட்டான் சரபங்கர்ட்ட, உங்களுக்கு கிடைப்பதாக இருந்த பிரம்மலோகத்தையும் வேண்டான்னு சொல்லிட்டு அந்த பிரம்மலோகத்தை அடைவதற்கு சாதனமாக இருந்த தபசையும் எங்கிட்ட அர்ப்பணித்து விட்டீர்கள். தர்ஹி கேன சாதனேன கிம் லோகம் கமிஷ்யசி. அப்ப எந்த சாதனத்தை வைத்து எந்த உலகை அடைய போகிறீர்கள்? அடைய வேண்டிய பிரம்மலோகம் சத்தியலோகம் வேண்டான்ட்டு. சரி, அதை அடைவதற்கு கையில தபஸ் இருந்தது, அத்தையும் தூக்கி எங்கிட்ட சமர்ப்பிச்சுட்டு இனி சாதனமும் இல்லை இலக்கும் இல்லை, என்ன பண்ணுவேன்னு கேட்டான். சரபங்கர் சொன்னாரா, நான் ஏண்டா கவலைப்படணும், துவயாகம் புருஷ வியாக்ரா தார்மிகேன மகாத்மனா சமாகம்ய கமிஷ்யாமி கிரிதிவம் தேவசேவிதம். ராமா, தபஸுங்கிறத நான் சாதனமா வச்சுக்க போறதில்ல, உன்னுடைய அருளை சாதனமாக கொள்ள போகிறேன், உன்னுடைய கடாட்சத்தை சாதனமாக கொள்ள போகிறேன். நிறைய தர்மம் தர்மம்னா நாம் அடைய வேண்டிய லட்சியத்தை எது நமக்கு அடைவித்து கொடுக்கிறதோ அதற்கு தர்மம்னு பேரு. சாக்ஷாத் தர்மம் யாருன்னா பெருமாள். தன்னை அடைவதற்கு தானே தர்மமா தானே வழியா இருக்கார். அப்போ நான் தபஸை உங்ககிட்ட அர்ப்பணிச்சுடுறேன், உன்னை வழியா பிடிச்சுக்கிறேன், உன்னை வழியாக சாதனமாக பிடிச்சிட்டு எதை அடைய போறேன்னா திரிதிவம் திரிபாத் விபூதின்னு சொல்லக்கூடிய உன் லோகம் வைகுண்ட லோகம் இருக்கே. நான் ஏண்டா பிரம்மாவின் சத்தியலோகம் போகணும், உன் லோகம் வைகுண்ட லோகம் இருக்கே. தேவ சேவித்தம், பிரம்மா இந்திரன் உள்ளிட்ட தேவர்களும் கூட அந்த வைகுண்ட லோகத்தை தானே வணங்குவார்கள். அங்கே உள்ள வைகுண்டநாதனான உன்னைத்தானே இங்கிருந்தபடி அவள்லாம் வணங்கிட்டு இருக்கா. அதனால இந்த தேவர்களின் லோகம் வேண்டாம், உன்னுடைய லோகம் தான் வேண்டும் என்று சொன்னாரா சரபங்கர். இது வியாக்கியானத்துல கோவிந்தராஜர் காட்டியிருக்கார். இப்பவே சொல்லிடுறேன் டிஸ்கிளைமர் மாதிரி. ஏன்னா யாராவது இன்டர்நெட்ல ராமாயணத்துக்கு அர்த்தம் பார்த்துட்டு அதுல எப்படி போட்டிருப்பான்னா, இதுக்கு இன்டர்நெட்ல போட்டிருக்க அர்த்தத்தையும் சொல்லிடுறேன். இன்டர்நெட்ல என்ன அர்த்தம் போட்டிருக்கான்னா, இல்ல எனக்கு பிரம்மலோகம் இந்திரன் கூப்பிட்டான், நான் என்ன சொன்னேன்னா ராமனை பார்த்துட்டு அந்த பிரம்மலோகத்துக்கு வரேன்னு சொன்னேன், அதனால உன்னை பார்த்துட்டேன், பழையபடி அந்த சத்தியலோகத்துக்கே போறேன்னு சொன்னார்னு தான் இன்டர்நெட்ல போட்டிருக்கா. ஏன்னா ஒரு சிலர் நமக்கு அனுப்பி, சார் உங்களுக்கு தெரியாது இப்படி இன்டர்நெட்ல போட்டிருக்கும்பா, இன்டர்நெட்ல போட்டிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனா அதை நாம சொல்லக்கூடாது, நமக்கு வியாக்கியானங்கள் தான் பிரமாணம்.
அதனால எனக்கு சத்தியலோகம் போவதில் ஆர்வம் இல்லை. உன் வைகுண்ட லோகத்தை கொடு, நான் இப்பவே மோட்சம் போக தயாரா இருக்கேன். அப்ப தபஸை கொண்டு சத்தியலோகம் வேண்டாம், உன் அருளை கொண்டு வைகுண்ட லோகம் கொடுன்னார் சரபங்கர். ராமன் சொன்னா, நான் தங்குவதற்கு இங்க இடம் கிடைக்கும்னு நினைச்சு வந்தேன், நீங்களே புறப்பட்டு வைகுண்டம் போயிட்டா நான் எங்க தங்கறதுன்னு கேட்டான். அப்ப சரபங்கர் சொன்னார், இங்கிருந்து இன்னும் சிறிது தூரம் போனால் சுதீக்ஷ்ணருங்கிற முனிவரோட ஆசிரமம் இருக்கு, அங்கே போய் நீ தங்கலாம்னு சொல்லிட்டு ராமன்ட்ட விடை பெற்று கொண்டு ராமன் அருளால் சரபங்கர் மோட்சம் போனார். இங்க வால்மீகியோட அழகான ஒரு ஸ்லோகம் இருக்கு. சபுண்ய கர்மா பவனே த்விஜர்ஷபஹ பிதாமகம் சானுச்சரம் ததர்ஷஹ பிதாமகச்சாபி சமீக்ஷிதம் த்விஜம் நனந்த சுஸ்வாகதம் இத்யுவாச்சஹ. இந்த ஸ்லோகத்துல பிதாமகன்னு இருக்கு, ஆனா இந்த பிதாமகர் பிரம்மா இல்லை. கோவிந்தராஜர் வியாக்கியானம் பண்ணிட்டார், அத்த பிதாமக சப்தா சவிக்கிரக பரமாத்மா அப்படின்ட்டார். இங்க பிதாமகன் அப்படின்னு சொன்னா விக்கிரகத்தோடு வைகுண்டத்தில் இருக்கும் வைகுண்டநாதன். இங்க எப்படி இருக்கான், ராமபிரான் அவதாரமாகிய ராமன் போயிட்டு வாங்கோன்னு விடை கொடுத்து அனுப்பினானா. அங்க வைகுண்டநாதன் வாருங்கள்னு உள்ள வெல்கம் பண்ணானா. இதுக்குள்ள பெரிய தத்துவம் இருக்குங்கிற ஆச்சாரியர்கள். ஒரு ஜீவாத்மா மோட்சம் போறான்னா இங்க அர்ச்சாவதாரமா இருக்கிற பெருமாள் அனுகிரகம் பண்ணி போன்னு விடை கொடுத்து அனுப்புவாராம். அங்க வைகுண்டநாதனா இருக்கும் பெருமாள் வானு இவனை சுவாகத்தம் சொல்லி வரவேற்பாராம். நம்மாழ்வார் விஷயத்தில் பார்க்கிறோம், திருமோகூர் காளமேக பெருமாள் வழித்துணையாக இருந்து நீ போன்னு அனுப்பி வைத்தார். வைகுண்டநாதன் வந்து அவர் எதிர்கொள்ளன்னு அவரே வந்து எதிர்கொண்டு நம்மாழ்வாரை திருமாமணி மண்டபத்துக்கு அழைத்து சென்றார். அதுபோல ராமானுஜர்னு எடுத்துட்டா ஸ்ரீரங்கநாதன் வழி கொடுத்து அனுப்பி வைத்தார், வைகுண்டநாதன் வாருங்கள் என்று வரவேற்றார். ஏன் நம்ம ஒத்தத்தோருக்கும் நம்மாத்துல ஒரு சாலக்கிராம பெருமாள் இருக்காரே, அவர்தான் விடை கொடுத்து நீ வைகுண்டம் போன்னு அனுப்பி வைப்பார். அந்த சாலக்கிராம பெருமாள் அனுப்பி வைக்க வைகுண்டநாதன் வா என்று வரவேற்பார். இதை சிம்பாலிக்கா டெபிக்ட் பண்ற மாதிரி சரபங்கர் எதிரே ராமன் நின்றானா, விடை கொடுத்தேன் என்றான். அதே ராமன் வைகுண்டநாதனாக நின்றான், சுவாகதம்னு சொல்லி வரவேற்றான். இது ஒரு அற்புதமான ஸ்லோகம்னு கோவிந்தராஜர் வியாக்கியானத்தில் காட்டியிருக்கிறார். அதுக்கப்புறம் சரபங்கர் ஆசிரமத்தில் இருந்து அவர் மோட்சம் போன அப்புறம் இவ புறப்பட்டு சுதீக்ஷ்ண முனிவர் ஆசிரமத்துக்கு கிளம்பலான்னு நினைக்கிறா. அப்போ தண்டகாரண்யத்தில் வாழக்கூடிய ரிஷிகள் எல்லாம் கூட்டமாக வந்து ராமன் திருவடியில சரணாகதி செய்யறா. என்னாச்சுன்னு கேட்டான் ராமன். அப்போ அந்த ரிஷிகள் ராமன்ட்ட சொல்றா, சோயம் பிராமண பூயிஷ்டா வானப்பிரஸ்த கணோ மகான் துவன்னாதோ நாதவத் ராமா ராட்சசைர் வத்தியதே பிருஷம். ராமா, நாங்கள்லாம் இந்த தண்டகாரண்யத்திலே தவம் புரியக்கூடிய முனிவர்கள்பா, நாங்கள்லாம் வானப்பிரஸ்த ஆசிரமத்திலே இருக்கிறோம், நாங்கள்லாம் உன்னுடைய தொண்டர்கள், உன்னை நாதனாக கொண்டவர்கள். ஆனால் அநாதைகளைப் போலே அரக்கர்களால் கொல்லப்படுகிறோம், அரக்கர்களால் தாக்கப்படுகிறோம். எங்களெல்லாம் போட்டு கரண், தூஷணன், திரிசிரஸ் உள்ளிட்ட 14,000 அரக்கர்கள் இந்த தண்டகாரண்யத்துக்கு பக்கத்துல ஜனஸ்தானம் என்னும் இடத்தில் இருக்கிறார்கள். அந்த 14,000 அரக்கர்களும் எங்களை போட்டு படுத்துறாடா, கொஞ்சம் கிட்டக்க வாராமான்னு அழைத்தாளாம். எதுக்குன்னு கேட்டான் ராமன். கிட்டக்க வந்தாதாண்டா எங்க உடம்புல உள்ள காயமெல்லாம் தெரியும். ஏகி பசிய சரீராணி முனீனாம் பாவிதாத்மனாம். கிட்டக்க வந்து பாருப்பா, எப்படியெல்லாம் அரக்கர்கள் எங்களை தாக்கி இருக்கிறார்கள் பார். பராத்வத்தோ கதிர் வீரா பிருத்திவியாம் நோபபத்தியதே. ராமா, உன்னை விட்டா இந்த உலகத்துல எங்களுக்கு வேறு புகழ் கிடையாது. பரிபாலய நர்வான் ராட்சசேபியோன் ரிபாத்மஜா. அதனால ராமா, நீ பார்த்து எங்களை ரட்சிக்கணும். நீ ரட்சிக்காவிட்டால் நாங்க எங்கடா போவோம்? அந்த 14,000 அரக்கர்களிடம் இருந்து எங்களை நீ ரட்சிக்க வேண்டும்னு பிரார்த்தித்து உன் திருவடியை சரணடைகிறோம் ராமா, உன்னிடம் கெஞ்சுகிறோம், வேண்டுகிறோம்னு அத்தனை ரிஷிகளும் ராமன் திருவடியில விழுந்து, இது ரிஷிகள் சரணாகதி, அத்தனை ரிஷிகளும் ராமன் திருவடியில விழுந்துட்டான். இப்ப ராமன் ரிஷிகளை பார்த்து சொல்றான், ரிஷிகளே, நீங்கள்லாம் எவ்வளவு பெரியவா, எவ்வளவு வேதம் அறிந்தவர்கள், என் காலில் விழுந்து பிரார்த்தனை செய்வதா? நீங்கள் கட்டளையிட்டால் நான் செய்ய மாட்டேன். நான் நைவமர்கத மாம் வக்தும் ஆக்ஞாப்யோகம் தபஸ்வினாம். நீங்கள் இப்படி என்னிடம் கெஞ்சிக் கொண்டு இருக்கக்கூடாது, பிரார்த்திக்க கூடாது. நீங்கள் கட்டளையிட்டால் அதை செய்து முடிப்பேன். பிதுஸ்து நிர்தேசகரஹா பிரவிஷ்டோகம் இதம் வனம். இப்ப ராமன் ஒரு பெரிய பாயிண்ட் சொல்றான். இது வரைக்கும் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? எங்க அப்பா கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றத்தான் நான் வனவாசம் வந்தேன் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன்.
ஆனா ரிஷிகளை இப்பதான் புரியறது, என் வனவாசத்துக்கு பெரிய பிரயோஜனம் ஒன்று இருக்கிறது. பவதாம் அர்த்த சித்தியர்த்தம் ஆகதோகம் எதிர்ச்சையா தஸ்யமேயம் வனேவாசோ பவிஷ்யதி மகாபலஹா. இல்லை, அப்பாவின் வாக்க நிறைவேற்ற வனத்துக்கு வந்தேன் நான் இதுவரை நினைத்தேன், இப்போதுதான் புரிந்தது. என் வனவாசத்தின் நோக்கமே உங்களை காப்பதுதான், உங்களை துன்புறுத்தக்கூடிய அந்த அரக்கர்களை கொல்வதுதான். கவலைப்படாதீர்கள் முனிவரே, அந்த அரக்கர்களை அழித்து உங்களை காத்தால்தான் என் வனவாசமே சபலமாகும். இல்லை நான் வனவாசம் வந்ததற்கே பிரயோஜனம் இல்லை. தபஸ்வினாம் ரணே சத்ருன் ஹந்துமிச்சாமி ராட்சசான் பஷ்யந்து வீரியம் ரிஷயா சப்ராதுர்மே தபோதனாக. ரிஷிகளே, விரைவில் உங்களை துன்புறுத்தக்கூடிய கரண், தூஷணன், திரிசிரஸ் உள்ளிட்ட அந்த 14,000 அரக்கர்களையும் நான் அழிப்பேன், நீங்கள் வருந்த வேண்டாம், கவலைப்பட வேண்டாம்னு ரிஷிகளுக்கு அபயப்பிரதானம் அளித்துவிட்டு அதுக்கப்புறம் சரபங்க ஆசிரமத்தில் இருந்து மூவரும் புறப்படுகிறார்கள். அந்த ரிஷிகளும் சரி ராமன்ட்ட ஒப்படைச்சிட்டோம், இனி கரதூஷணன், திரிசிரஸ் உள்ளிட்ட 14,000 அரக்கர்களை ராமன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு அவர்களும் புறப்பட்டு செல்கிறார்கள். இப்போது ராமன், சீதை, லக்ஷ்மணனோடு நாமும் மானசீகமாக புறப்படுகிறோம். சுதீக்ஷ்ண ஆசிரமத்துக்கு போறா. எப்போன்னா கிட்டத்தட்ட இந்த நேரம் சாயங்கால வேளை, சந்தியா கால நேரம். ராமன், சீதை, லக்ஷ்மணன் மூவரும் சுதீக்ஷ்ண முனிவர் ஆசிரமத்தை அடைந்தார்கள். 3 பேரையும் வரவேற்றார் சுதீக்ஷ்ணர். ஆனா உடனே விருந்து அளிக்கவே இல்லையாம். காய், கிழங்கு, விருந்து எல்லாம் தயாரா இருக்கு. நான் சந்தியா காலத்துல வந்தவாளுக்கு ஒண்ணுமே கொடுக்கலையாம். காத்திருந்து 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 சந்தியா நிவிருத்தோ ரஜினியும் அவேக்ஷிய, ரஜினி வந்தப்புறம் தான் கொடுத்தாராம். ரஜினி வந்தாதான் கொடுக்கணுமா? ரஜினினா இரவுன்னு அர்த்தம், நீங்க வேற ரஜினின்னு நினைச்சிடாதீங்க. சந்தியா நிவிருத்தோ ரஜினியும் அவேக்ஷிய, சந்தியா காலம் போய் ரஜினிங்கிற இரவு வந்தப்புறம் தான் சாப்பாடு போட்டாராம். ஏன்பா இவாளை இப்படி காக்க வைக்கணும்? இதுல ஒரு சாஸ்திர விஷயம் இருக்கு. சந்தியா காலத்துல சாப்பிடக்கூடாது. காலை சந்தியா காலமும் சரி, மாலை சந்தியா காலமும் சரி, சந்தியா காலத்தில் சாப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரம். நாம சொன்னா யாரோ ஒருத்தர் உடனே இதுக்கு சயின்டிபிக்கா என்ன சார் ப்ரூஃபும்பா. நாம சயின்ஸை பார்த்து சாஸ்திரத்தை அனுஷ்டிக்கிறது இல்லை. அதனால அடிஷ்னல் சயின்டிபிக் பெனிஃபிட் இருந்தா இருந்துட்டு போட்டோம், வேண்டாம்னு சொல்லல. அதுக்காக ஒரு சாஸ்திர விதிக்கு சயின்டிபிக் பெனிஃபிட் இல்லைன்னா அதுக்காக அனுஷ்டிக்காம இருந்துடலாமா? அப்படி கிடையாது. இது ஒரு வியாதி பரவிண்டே இருக்கு. சாஸ்திரம் எல்லாம் உனக்கு சாமின்னு சொன்னாதான் நீ கேட்பேன்னு கடவுள் பேர்ல சொல்லி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள ஒரு சயின்டிபிக் பெனிஃபிட் தான் இருக்குன்னு கிளப்பி விட்டுறா. நான் சயின்டிபிக் பெனிஃபிட் இல்லைன்னு சொல்ல வரல. சாஸ்திரத்துக்கு சயின்டிபிக் பெனிஃபிட் இருக்கலாம், அதெல்லாம் செகண்டரி அடிஷனல் பெனிஃபிட் தானே ஒழிய பிரைமரி பெனிஃபிட் நம்முடைய ஆன்மீக முன்னேற்றம், ஸ்பிரிச்சுவல் அட்வான்ஸ்மெண்ட். அதை நீங்க பண்ற எந்த சயின்ஸாலையும் கொடுக்க முடியாது. சந்தியாவந்தனம் பண்றது எதுக்குன்னா நமக்கு ஞானம் வரத்துக்கு தானே ஒழிய வைட்டமின் டி ப்ரொடியூஸ் ஆகிறதுக்காக சந்தியாவந்தனங்கிறான். அதை நான் மொட்டை மாடியை சுத்தி வந்தாலே வைட்டமின் டி வரும். ஆனா காயத்ரி மந்திரம் கொடுக்கிற ஞானத்தை சன்லைட்டால வெறுமனை கொடுக்க முடியாது. அதை புரிஞ்சுக்கணும். நெத்திக்கு ஏன் திருமணம் இட்டுக்கிறோன்னு கேட்டா பீனியல் கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணாங்கிறான். அது அக்குபஞ்சர்காரன் கூட பீனியல் கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணுவான். ஆனா இந்த திருமண் காப்புக்கு இருக்கிற மகத்துவம் அக்குபஞ்சருக்கு வருமானு யோசிச்சு பார்க்கணும். அப்போ இதெல்லாம் வைதிகத்தையே தரம் தாழ்த்துவது போல எல்லாத்துக்கும் ஒரு சயின்ஸ் கொடுத்துட்றேன், சயின்டிபிக். மீண்டும் சொல்கிறேன் சயின்டிபிக் பெனிஃபிட் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதுக்காகத்தான் அதுன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் சும்மா அடிஷ்னல். ஒரு பையன் ஸ்கூலுக்கு சைக்கிளில் போயிட்டு வந்தான்னா சைக்கிளில் போனதுனால வெயிட் குறையும், அதுக்காக ஸ்கூல் போனதே வெயிட் குறையன்னு சொல்லக்கூடாது. ஸ்கூல் போனது படிக்கிறதுக்கு, அந்த கல்வியை வேற யாராலையும் கொடுக்க முடியாது. அடிஷ்னலா சைக்கிளில் போனா வெயிட் குறைஞ்சதுன்னு ரசிச்சுக்கலாம், அவ்வளவுதான். அதுபோல சாஸ்திரப்படி சந்தியா காலத்துல சாப்பிடக்கூடாது. அந்த விதியை டு த லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் ஃபாலோ பண்ணி சுதீக்ஷ்ணர் சந்தியா காலமாகி இரவு பொழுது வந்ததுக்கு அப்புறம் இவாளுக்கு விருந்தளித்தார். இப்போ சுதீக்ஷ்ண ஆசிரமத்துல கொஞ்ச நாள் சீதா, ராமன், லக்ஷ்மணன் தங்கியிருக்கா. இப்போ ஒரு நாள் சீதை ராமன்ட்ட பேசுறா. இது ரொம்ப சுவையான ஒரு உரையாடல். சீதை ராமன்ட்ட சொல்றா, சுவாமி, ஒரு மனிதனுக்கு 3 தோஷங்கள் இருக்கக்கூடாது. இந்த 3 தோஷங்கள்ல ஒண்ணு இருந்தாலும் அந்த மனுஷன் அழிஞ்சு போயிடுவான்னா. என்ன 3 தோஷம்னா சீதை ராமன்ட்ட சொல்றா, த்ரீண்யேவ வியசனான்யத்ர காமஜானி பவந்த்யுத மித்யா வாக்கியம் குருதரம் தஸ்மாத் குருதராவுபௌ பரதாராபிகமனம் வினா ரௌத்ரம் ச வினா வைரம் ச ரௌத்ரதா. சீதை சொல்றா 3 தோஷம். 1 பொய் பேசுவது, பொய் அதிகமா பேசினான்னா அழிஞ்சு போவான். 2வது அடுத்தவன் மனைவிக்கு ஆசைப்படுறது, அது பண்ணாலும் அழிஞ்சு போவான். 3 முன்விரோதம் இல்லாத ஒருத்தன்ட்ட பகைமை பாராட்டினாலும் அழிஞ்சு போவான். அது நிறைய பேர் சோசியல் மீடியால யாரையா திட்டிகிட்டே இருப்பா. இவ எதுக்கு திட்டுறான்னு அவளுக்கே தெரியாது, ஆனா திட்டுவா. இந்த மாதிரி ஆக பொய் சொல்பவன் அழிந்து போவான்,
பிறன்மனை நோக்குபவன் அழிந்து போவான், முன்விரோதம் இல்லாமல் பகைமை பாராட்டுபவன் அழிந்து போவான். இப்ப சீதை ராமன்ட்ட சொல்றா, இதுல முதல் 2 உங்ககிட்ட இல்ல, 3வது தோஷம் இருக்குன்ட்டா சொல்றா. மித்யா வாக்கியம் நதே பூதம் ந பவிஷ்யதி ராகவா. நீங்க இதுவரைக்கும் பொய் சொன்னது கிடையாது, இனிமேலும் பொய் சொல்ல மாட்டீர்கள், அது எனக்கே தெரியும். 2 குதோபிலஷனம் ஸ்திரீனாம் பரேஷாம் தர்மநாசனம். நீங்க என்ன தவிர இன்னொரு பெண்ணை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேள். பிறன் மனைவி நோக்குவதுங்கிற தோஷம் உங்களுக்கு கிடையாது. பாருங்க, மனைவியே சர்டிபிகேட் கொடுத்துட்டா ராமனுக்கு. இது எவ்வளவு பெரிய விஷயம். ஒய்ஃபு கிட்டேந்து நற்சான்றிதழ் வாங்குவதுங்கிறது ரொம்ப கஷ்டம். எது உபன்யாசத்திலேயே கஷ்டம். எனக்கே இப்பதான் என் ஒய்ஃப் போன் பண்ணி சொல்றா, இது வரைக்கும் எத்தனையோ உபன்யாசம் பண்ண, ஏதோ கொஞ்சம் அயோத்தியா மண்டபத்துல ஓரளவு நன்னா பேசுறேன்னா, அதெல்லாம் ஆடியன்ஸ்மா அவ்வளவு பேர் நன்னா வந்து ரசிக்கிறா, அதனால இருக்குன்னு வச்சுக்கோன்ட்டேன். அத மாதிரி நாம எவ்வளவுதான் நன்னா பேசினாலும் எத்தனை பேர் பாராட்டினாலும் ஒய்ஃபு கிட்டேந்து பாராட்டுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா ராமனுக்கே 2/3 தான் மார்க் கொடுத்திருக்கா சீதை. 66.67 மார்க் கொடுத்துட்டா 100க்கு. 3 தோஷம் இருக்கு. இதுல முதல் 2 உங்ககிட்ட இல்ல. பொய் சொல்ல மாட்டீர்கள், இதுவரை சொன்னதில்லை, இனியும் சொல்ல போவதில்லை, பிறன் மனைவி நோக்க போவதில்லை. ஆனா 3வது தோஷம் உங்களுக்கு இருக்குன்ட்டா. ராமன் பார்த்தான், எனக்கு 3வது தோஷமா? முன்விரோதம் இல்லாம நான் யார்ட்டமா பகமை பாராட்டினேன்னா? சீதை சொல்றா, தவனாஸ்தி மனுஷேந்திரா நச்சாபூத்தே கதாச்சனா மனஸ்யபி ததா ராம நச்சைதத் வித்யதே குவச்சித்து. இப்பதான முனிவர்கள்ட்ட என்ன வாக்கு கொடுத்தேள்? கரண், தூஷணன், திரிசிரஸ் 14,000 அரக்கர்களை கொல்ல போறேன்னு. முன்ன பின்ன பார்த்திருக்கேளா? கரண், தூஷணன், திரிசிரஸ் அவன் ஏதாவது உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணானா? முன்விரோதம் இல்லாத அந்த 14,000 பேரை நீங்கள் எதற்காக கொல்ல வேண்டும்? அடுத்த பாயிண்ட் சொல்றா சீதை, நீங்க காட்டுக்கு எதுக்கு வந்தேள்? காட்டுக்கு வந்தோம்னா புண்ணிய நதியில நீராடி நல்ல ரிஷிகளை அடிப்பணிந்து 4 நல்ல விஷயம் தெரிஞ்சுட்டு தபஸையும் புண்ணியத்தையும் சம்பாதிச்சுன்னு போக காட்டுக்கு வந்தா, காட்டுக்கு வந்த இடத்துல எப்ப பார்த்தாலும் வில்லம்ப வச்சுட்டு யாரோடையாவது சண்டை போடலாமான்னு பார்த்துட்டு, யாரோ ரிஷிகளுக்கும் அரக்கர்களுக்கும் பிரச்சனைன்னா நீங்க நடுவுல போய் நான் அந்த அரக்கர்களை கொல்றேன்னு சொல்லிட்டு தேவையா? 1, இந்த அரக்கர்களை நீங்க கொல்லவே வேண்டாம். 2, அப்படி கொல்லணும்னு முடிவெடுத்தாலும் இது அதற்கான காலம் இல்லை. இப்ப நீங்க வனவாசம்னு தபஸ் பண்ண வந்திருக்கிறீர்கள். தபஸ் பண்ண வந்த நேரத்துல சண்டை போடுறதுங்கிறது நியாயம் இல்லை. பாயிண்ட் நம்பர் 3, சீதை சொன்னா, நீங்க இந்த வில்லம்ப கையிலேயே வச்சுட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அந்த வில்லம்ப தூக்கி கீழே வச்சுடுங்கோன்னா. ஏன்னு கேட்டா ராமன். சீதை சொன்னா, இதை கையில வச்சுட்டு இருந்தா யாரையாவது அடிக்கணும்னு தோணும். எங்க அப்பா ஜனகர் சின்ன வயசுல என்னை தூங்க வைக்க நிறைய குட்டி ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லுவார். அதுல ஒரு குட்டி ஸ்டோரி உங்களுக்கு சொல்றேன் கேளுங்கன்ட்டு சீதை இப்போ ஒரு கதை சொல்றா. ஒரு ஊர்ல ஒரு ரிஷி இருந்தார். அந்த ரிஷி தபஸ் பண்ணிட்டு இருந்தார். இந்திரன் என்ன பண்ணா, அந்த ரிஷியின் தவத்தை கலைக்கணும்னு பார்த்தான். இந்திரன் ஒரு ராஜா வேஷத்துல அந்த தவம் புரியும் ரிஷி கிட்ட வந்தான். இந்த இந்திரன் ராஜா வேஷத்தில் வந்த இந்திரன் ரிஷிட்ட சொன்னான், நான் ஒரு ராஜா, தீர்த்த யாத்திரைன்னு புறப்பட்டு வந்தேன், ஆனா மறந்து போய் கத்திய கையில கொண்டு வந்துட்டேன். கத்தியோட தீர்த்த யாத்திரை போனா சரி வராது, கொஞ்சம் கத்தியை நீங்க பாத்துக்கோங்க, நான் தீர்த்த யாத்திரை போயிட்டு வரேன்ட்டு அந்த ராஜா இந்திரன் போயிடுறான். இந்த முனிவர் என்ன பண்ணாரோ, சரி சரி கத்தியை தானே பாத்துக்க சொல்லியிருக்கான்னு கத்திய பக்கத்துல வச்சுட்டு கண்ணை மூடிட்டு தபஸ் பண்ண ஆரம்பிச்சாராம். அப்படியே கண்ணை மூடுறார், தபஸ்ன்னு ஈடுபடுறார். கத்தி இருக்கா? கத்தி இருக்கு. சரி, அப்படியே தபஸ் பண்ணார். மறுபடியும் கத்தி இருக்கு. கத்தி இருக்கு. இப்படியே அப்பப்ப கத்திய பார்த்துட்டே, ஏன்னா ராஜா ஒருத்தன் கத்திய கொடுத்துட்டு போயிருக்கான், காணா போச்சுன்னா என்ன பண்றது, பார்த்து பார்த்து தபஸ் பண்ணார். அப்புறம் யோசிச்சார், இது பக்கத்திலேயே இருந்தா போக்கஸ் கான்சென்ட்ரேஷன் வரல, நாம பேசாம மடியில வச்சு போன்னு கத்திய தூக்கி மடியில வச்சுட்டு இப்படியே தபஸ் பண்ணார். இருந்தாலும் ஒரு சந்தேகம், மடியிலேருந்து எவனாவது தூக்கின்னு போயிட்டா என்ன பண்றது? அப்படியே குனிஞ்சு குனிஞ்சு பார்த்துட்டார். இதுவும் கஷ்டமா இருக்கே. அப்புறம் என்ன பண்ணார், கையிலேயே வச்சுப்போம், கையில வச்சுட்டா எவனும் புடுங்கின்னு போக மாட்டான்ட்டு இப்படி தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாராம் முனிவர். இப்படியே உட்காந்து தபஸ் பண்ணா ஒரு பக்கம் கையும் வலிக்கிறது, கத்திய வேற பிடிச்சுட்டே இருந்தார். கத்திய பிடிச்சு என்ன எடுத்து எத்தையாவது வெட்டணும்னு தோணித்து ஒரு வாழை மரத்தை போய் வெட்டினார். வாழை மரத்தை வெட்டின பாபத்தால நரகத்துக்கு போயிட்டாராம். வெயிட், ஏன்டா இப்படி குண்டை தூக்கி போடுற? உபன்யாசம் பண்ண வந்தியா, குண்டை தூக்கி போட வந்தியா? வாழை மரத்தை வெட்டினா நரகத்துக்கு போகணும்னா டெய்லி சாப்பிட்றதுக்காக வாழை இலை நறுக்கிண்டு வரோமே, என்ன சொல்றேன்? சாப்பிட்றதுக்காக வாழை இலை நறுக்கினா பாதகம் இல்லை, தோஷம் இல்லை. காரணம் இல்லாமல் எந்த மரத்தையும் வெட்டக்கூடாது. அதனால ஒரு இலையோ பூவோ பழமோ தேவை, ஒரு பர்பஸ்க்காக வெட்டினா பாப்பம் வராது. ஆனா எந்த பர்பஸும் இல்லாம தேவையில்லாம மரத்தை வெட்டினா அதுக்கு பாப்பம் வரத்தான் செய்யும். வாழை மரத்தை போய் வெட்டினார், அதனால நரகத்துல போய் விழுந்துட்டாராம்.
இந்த கதையை சீத்தை ராமன்ட்ட சொல்லி, அந்த ரிஷி கையில இருக்க கத்தி மாதிரி தான் உங்க கையில இருக்க வில்லம்பு. நீங்க காட்டுக்கு வந்தா ஒழுங்கா தபஸ் பண்ணியிருக்கலாம். கையில வில்லம்போட சுத்தின்னு இருக்கிறதுனால இவாள்லாம் என்னடான்னா அவனை அழிக்கணும் இவனை அழிக்கணுங்கிறா. நீங்களும் சரிங்கிற பாருங்க, 3 தோஷங்கள் மனிதனை அழிக்கும். 1 பொய் சொல்வது, அது உங்கள்கிட்ட இல்லை. 2 பிறன் மனைவி நோக்குவது, அது இல்லை. 3வது முன்விரோதம் இல்லாமல் பகைமை பாராட்டுவது, இது வேண்டாம். ஒருவேளை சண்டை போடணும், ரிஷிகளை காப்பாற்றணும்னு நினைச்சா ததாரிய கலுஷா புத்திகி ஜாயதே சாஸ்திர சேவனாத் புனர்கத்வாத்து அயோத்தியாயாம் க்ஷத்ர தர்மம் சரிஷ்யசி. அப்படின்னா 14 வருஷ வனவாசத்தை பூர்த்தி பண்ணுங்க, அயோத்திக்கு போங்க. அயோத்திக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க இதெல்லாம் பண்ணிக்கலாம், இப்போ ஒன்றும் பண்ண வேண்டான்ட்டா. அப்ப நெட் ரிசல்ட் சீத்தை என்ன சொல்ல வரா? ரிஷிகளை காப்பாற்ற வேண்டாங்கிறா. அதான அர்த்தம். ரிஷிகள் ஆமா அவ அதானே கேட்டான், அந்த அரக்கர்கள் எங்களை போட்டு இந்த பாடுபடுத்துறான், நீ அவர்களை எல்லாம் கொண்டு எங்களை காப்பாற்றி கொடுன்னா. சீத்தை என்ன சொல்லிட்டா, நீங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், அரக்கர்களையும் கொல்ல வேண்டாம், ரிஷிகளையும் காப்பாற்ற வேண்டாம், இதெல்லாம் 14 இயர்ஸ் கழிச்சு பார்த்துக்கலாம், பேசாம தபஸ் பண்ணிட்டு போங்கோன்ட்டான். இப்படி சொல்லிட்டு சீத்தை அடுத்து ஒரு வார்த்தை வேற சொன்னா, நான் சொன்னது ஒருவேளை நான் சொன்னது கன்வின்சிங்கா இல்லைன்னா உங்க தம்பி லக்ஷ்மணன் பக்கத்துல இருக்கான், லக்ஷ்மணன்ட்ட வேணாலும் கேட்டுக்கோங்க, அப்படி ஒரு போடு போட்டான். ராமன் இதெல்லாம் கேட்டுட்டு இப்ப ராமன் பதில் சொல்றான், சீதா ரொம்ப நன்னா பேசினமா, எவ்வளவு அழகா பேசின. ஏ லக்ஷ்மணா, உங்க அண்ணி எவ்வளவு நன்னா பேச கத்துட்டா பாத்தியாடா. சீதா ரொம்ப நன்னா பேசின, என்ன ஒண்ணுன்னா நீ பேசின விஷயத்தை தான் ஏத்துக்க முடியாதுன்ட்டான். மனைவிட்ட எப்படி பேசணும்னு ராமன் சொல்லி கொடுத்துருக்கான் பாருங்க. எடுத்த எடுப்புலயே நீ சொல்றத நோன்லாம் சொல்லக்கூடாது, வீட்டுல தகராறா போயிடும். அப்ப எடுத்த எடுப்புல என்ன சொல்லணும், ஆஹா எவ்வளவு அழகா பேசினப்பா, ரொம்ப நன்னா பேச கத்துனுட்டேன் பாராட்டிட்டு. ஆனா அந்த விஷயம்தான் ஏத்துக்க முடியாது. இப்போ மனைவியே நம்மள்ட்ட முட்டாள்தனமா பேசுறான்னு வச்சுக்கோங்களேன், என்ன முட்டாள்தனமா பேசுற அப்படின்னா வீட்டுல பெரிய பூகம்பமே வந்துடும். அப்படி சொல்லக்கூடாது. ஏய் உங்க அப்பா யாரு, அவர் எவ்வளவு பெரிய புத்திசாலி, அவர் பொண்ணா பிறந்துட்டு இப்படி முட்டாள்தனமா பேசலாமான்னா அப்படி சொல்லுங்கோம்பா. அதனால அவள்கிட்ட ஏதோ அனுபவம் யூஸ் ஆகும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். என்ன பண்ணா இப்ப ராமன் சொல்றான், எவ்வளவு நன்னா பேச கத்துனுட்டேன், ஆனா சீதா கொஞ்சம் யோசிச்சு பாரு, வேறு கதி இல்லாம ரிஷிகள் என் காலில் விழுந்து கேட்டிருக்கா. அப்படி இருக்கும்போது அவளுக்கு கொடுத்த வாக்க மீறலாமா? யதீத்ரிஷை ரகம் விப்ரைஹி உபஸ்தேயை உபஸ்திதா கிம் கரோமீதி சமயா வியாகிருதம் திஜ சந்நிதோ. அவளுக்கு என்ன பண்ணணும் கேட்டு கேட்டு கைங்கரியம் பண்ண வேண்டியவன் நான். அவ என்னை தேடி சொல்லிட்டார். ராமன் சொல்றான், அந்த ரிஷிகளுக்கு என்ன கஷ்டம்னு நான் தேடி போய் கேட்டு அவளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கணும். நான் தேடி போக தாமதமானதுனால அவ என்னை தேடி சொல்லியிருக்கா. அந்த வாக்க போய் கைவிட்டுடு, ரிஷிகளை காக்க வேண்டாம், அரக்கர்களை கொல்ல வேண்டாங்கிறியே. சீதா, என் வார்த்தையை சொல்கிறேன், மனத்தில் பொன்னெழுத்தில் பொருத்திக்கொள், என் வார்த்தையை பொறித்துக்கொள்னு ராமன் ஒரு ஸ்லோகம் சொல்றான். நன்னா நோட் பண்ணுவோம் இந்த ஸ்லோகம். அப்யகம் ஜீவிதம் ஜஹ்யாம் துவாம் வா சீதே சலக்ஷ்மணாம் நது பிரதிஜ்ஞாம் சம்ஸ்ருத்ய பிராமணேபியோ விசேஷதா. சீதா எழுதி வச்சுக்கோ, அப்யகம் ஜீவிதம் ஜஹ்யாம், நான் என் உயிரையே விட்டாலும் துவாம் கைப்பிடித்த மனைவியான உன்னை விடமாட்டேன். துவாம் வா சீதே சலக்ஷ்மணாம், என் உயிரையே விட்டு உன்னையே விட்டாலும் கூட என்னை நம்பி வந்தானே தம்பி லக்ஷ்மணன், அவனை என்றைக்குமே கைவிட மாட்டேன். அதுக்காக அவர் உயிரை விடுவார்னு அர்த்தம் இல்லை, உறுதியை வெளிப்படுத்துறார். ராமன் பரமாத்மாவுக்கு ஏது அழிவு? அப்போ அப்யகம் ஜீவிதம் ஜஹ்யாம் துவாம் வா சீதே சலக்ஷ்மணாம், என் உயிரை விட்டாலும், உயிரை விட இணைய உன்னை விட்டாலும், உன்னை விட எனக்கு பிடித்தமான லக்ஷ்மணனை விட்டாலும், நது பிரதிஜ்ஞாம் சம்ஸ்ருத்ய பிராமணேபியோ விசேஷதா. காலில் விழுந்தானே பக்தன், அவனை காப்பேன்னு ஒரு வார்த்தை சொன்னேனே, அந்த வார்த்தையை மட்டும் எந்த நிலையிலும் கைவிட மாட்டேன். காலில் விழுந்தவனை காப்பாத்தியே தீருவேன். அப்ப என் உயிரை விட்டாலும், சீதையை விட்டாலும், லக்ஷ்மணனை விட்டாலும், என் காலில் விழுந்தவனை மட்டும் கைவிட மாட்டேன். காலில் விழுந்தவனை காப்பேன்னு சொன்ன வார்த்தையை மட்டும் கைவிட மாட்டேன். அரக்கர்களை அழிப்பேன், ரிஷிகளை காத்தே தீருவேன். இதெல்லாம் மாற்று கருத்தே இல்லைன்னா ராமன். இந்த ஸ்லோகத்தை இன்னைக்கும் சரணாகதி பண்ணும் சிஷ்யர்கள்ட்ட ஆச்சாரியர்கள் சொல்லுவா. சிஷ்யன் சரணாகதி பண்ணணும், ஆச்சாரியன் இந்த ஸ்லோகத்தை சொல்லி, வர்றா உனக்கு மோட்சம் நிச்சயம். ஏன் மோட்சம் நிச்சயம்னா, பெருமாளே தன்வாயால சொல்லியிருக்கார், நான் என் உயிரையே விட்டாலும், பிராட்டியை விட்டாலும், ஆதிசேஷனையே விட்டாலும் காலில் விழுந்த உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கார். உன்னை பெருமாள் நிச்சயம் ரட்சித்து மோட்சம் கொடுப்பார்னு ஒவ்வொரு சிஷ்யனையும் தேற்றுவதற்காக இந்த ஸ்லோகத்தை தான் ஆச்சாரியர்கள் சொல்வார்கள். அந்த ஸ்லோகத்தை ராமன் சொன்னா, அப்படி சொல்லுங்கோன்னு நான் சீத்தை.
என்னது அப்படி சொல்லுங்கோவா, நீதானம்மா இப்படி சொன்னேன்னு கேட்டான் ராமன். சீத்தை சொன்னா, நீங்க அப்படி சொல்லணும்ட்டு தான் நான் இப்படி சொல்லி பார்த்தேன், நீங்க ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறதா தெரியலையே. நீங்க பாட்டுக்கு அங்க ரிஷிகள் வந்து சரணாகதி பண்ணா காப்பாத்துறேன்னு சொன்னேள், சொல்லிட்டு சுதீக்ஷ்ண ஆசிரமத்துல பேசாம உட்காந்துருக்கள், ஒண்ணுமே நடவடிக்கை எடுக்கிறதா தெரியலன்னா கிண்டலா சொல்லுவா, உன் வில்லம்பெல்லாம் தூக்கி கீழே வச்சுடுப்பா, அது இருந்தாலும் ஒண்ணுதான் இல்லாட்டாலும் ஒண்ணுதான், நான் அப்படி சொன்னேன் உங்களுக்கு புரியலையான்ட்டா. பெண்கள் பேச்சு ரொம்ப கேர்ஃபுல்லா டீகோட் பண்ணணும். ஒரு மனைவி கணவன்கிட்ட சொன்னாலாம், பாருங்க நாளைக்கு என் தம்பி உங்க மைத்துனன் வரான், அவன் வந்தா உங்க பிராண்டட் டிஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட் எல்லாத்தையும் கூடுன்னு கேட்பான், பீரோல போட்டு பூட்டி வச்சிருந்தோன்னா. இவரும் அப்பாவி எல்லாத்தையும் பூட்டி வச்சுட்டார். அவன் வந்து தேடி தேடி பார்த்தான், ஒன்றும் கிடைக்கல, போயிட்டான். உடனே மனைவி சொன்னாலாம், என்னது சரியான கஞ்சனா இருக்கே, ஒரு மைத்துனம் வந்திருக்கான், ஒரு பிராண்டட் டிஷர்ட் கொடுப்போம் ஜீன்ஸ் பேண்ட் கொடுப்போம், ஏதாவது எண்ணம் இருக்கா, கருமி எல்லாத்தையும் பூட்டி வச்சுட்டு ஏன்னா. நீதானமா பூட்டி வைக்க சொன்னேன்னு கேட்டார். நான் அப்படித்தான் சொல்லுவேன். நீங்க என்ன சொல்லணும், ஏன் மைத்துனண்டி, நான் கொடுக்காம அவனுக்கு வேற யார் கொடுப்பா சொல்லுவேள்னு எதிர்பார்த்தா, கல்லூரி மங்க மாதிரி நான் தான் சொல்றேன்னா நீங்களும் எடுத்து பூட்டி வச்சா என்ன அர்த்தம்னாலும். அதனால முடியும் என்றால் படியாது, படியும் என்றால் முடியாது, மங்கையரின் பாஷையிலே அர்த்தமும் வேறுதான் அகராதியும் வேறுதான். சீத்தை இங்க இப்படி சொன்னான்னா, நீ வில்லம்ப வச்சுன்னு சும்மா இருக்கியே, இதை வச்சிருந்தாலும் ஒண்ணுதான் வைக்காட்டாலும் ஒண்ணுதான், எடுத்து வச்சுடுன்னு அர்த்தம். அப்படின்னா சீக்கிரம் சண்டை போடுங்க, அரக்கர்களை அழிக்கணும், ரிஷிகளை காக்கணும்னு அர்த்தம். ஒரு குச்சியை நட்டுட்டு குச்சியை ஆட்டி பார்ப்போம். குச்சியை ஆட்டுவது குச்சியை வெளியில எடுக்க இல்ல, குச்சி நன்னா ஊனி இருக்கான்னு பார்க்க. அது போல மகாலட்சுமி தாயார் நமக்காக பரிந்துரை செய்து பெருமாளோட சேர்த்து வச்சுடுறா. பெருமாள் ஏத்துக்கிறேன்னு சொல்லிடுறார். இருந்தாலும் இந்த குச்சியை ஆட்டி பார்க்கிற மாதிரி தாயார் என்ன பண்றாளாம், பெருமாளுடைய உறுதியை அசைச்சு பார்ப்பாளாம். ஒருவேளை சீதா நீ சொல்றது சரிதான், வில்லம்ப கீழே போட்டுடுறேன், ரிஷிகளை காப்பாத்தலைன்னு சொன்னா தொலைச்சிடுவா. அப்புறம் என்னது இது அப்படியா சொல்றது, நான் தான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன்னா அது எப்படி நீங்களும் அப்படி சொல்றது, ஒழுங்கா காப்பாத்துங்கோன்னு அந்த குச்சியை நன்றாக ஊன்றுவதற்காகத்தான் இப்படி கேட்டிருக்கிறாள் சீத்தை. அது மட்டும் இல்ல, தாயார் நமக்கு பண்ண பெரிய உபகாரம், சீத்தை இப்படி கேள்வி கேட்டதால் தான் சரணாகதர்கள் ஒத்தொத்தருக்கும் பகவான் உறுதியளிக்கக்கூடிய இந்த ஸ்லோகம் கிடைச்சது. அப்பியகம் ஜீவிதம் ஜஹ்யாம் துவாம் வா சீதே சலக்ஷ்மணாம் நது பிரதிஜ்ஞாம் சம்ஸ்ருத்ய பிராமணேபியோ விசேஷத்தா. இன்று வரை சரணாகதர்கள் அத்தனை பேரும் எனக்கு மோட்சம் உறுதி, தேகாவசானே முக்தி சியாத்துன்னு மார்பில் கைவத்தி நிம்மதியா இருக்கும்னா இந்த ஒரு ஸ்லோகம் தான் காரணம். என் பிராணனை விட்டாலும் பிராட்டியை விட்டாலும் ஆதிசேஷனை விட்டாலும் என் காலில் விழுந்த உன்னை கைவிட மாட்டேன்னு பகவான் சொல்லியிருக்கான். எந்த நிலையிலும் கலங்க வேண்டும் நாம் ஒத்தொத்தரும் கலங்காமல் இருப்பதற்கு இந்த ஒற்றை ஸ்லோகம் ஆதாரமா இருக்கு. அதை வாங்கி கொடுத்திருக்கிறாள் சீதை. இப்படி இந்த சுதீக்ஷ்ண ஆசிரமத்திலே கொஞ்ச காலம் தங்கி இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் மேற்கொண்டு தண்டகாரண்யத்துல மற்ற முனிவர்கள் ஆசிரமம் நோக்கி இவர்கள் பயணிக்கிறார்கள். இப்ப எப்படி பயணித்தான்னா, இங்கே வால்மீகி ஸ்லோகம் நேத்து பார்த்தோம். கங்கையை கடந்ததுக்கு அப்புறம் முதல்ல லக்ஷ்மணன், அடுத்து சீதை, அப்புறம் ராமன். இப்ப அப்படியே ரிவர்ஸ். அக்ரதஃப் பிரயயோ ராமஹா மத்யா சீதா சுமத்யமா பிருட்டதஸ்து தனுஷ்பாணிஹி லக்ஷ்மணோனு ஜகாமஹா. முதல்ல ராமன் போனானாம், அடுத்து சீதை போனாளாம், இருவரையும் பின்தொடர்ந்து லக்ஷ்மணன் போனானாம். இது எப்படி இருந்ததுன்னா, ஓம்காரமாகிய பிரணவமே நடந்து போவது போல் இருக்கும். பிரணவம் ஓம்காரம் அது எப்படிப்பா நடந்து போகும்னா, பிரணவத்தை ஆ உ மா என்று 3 எழுத்தாக பிரிப்பார்கள். 3 எழுத்துனாலே விசேஷம்தான். தமிழ்நாடே பாருங்களேன், எப்போதும் ஏதாவது ஒரு 3 எழுத்து கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஓம்காரம் என்பது 3 எழுத்து. இந்த ஆ என்ற எழுத்து ஆ ஊமால ஆ என்பது பரமாத்மா பகவான் பெருமாளை குறிக்கிறது, ஊ என்பது பிராட்டி மகாலட்சுமியை குறிக்கிறது, மா என்பது பக்தனாகிய ஜீவாத்மாவை குறிக்கிறது. அக்ரதஃப் பிரயயோ ராமஹா, ஆங்கிற பரமாத்மா ராமன் முன்னே செல்கிறான். மத்யா சீதா சுமத்யமா, ஊ என்ற பிராட்டி சீதை நடுவே செல்கிறாள். பிருட்டதஸ்து தனுஷ்பாணிகி லக்ஷ்மணோனு ஜகாமஹா, பின்னாடி மா பக்தன் ஜீவாத்மா லக்ஷ்மணன் பின்னே செல்கிறான். அப்ப ஆங்கிற பெருமாள் ராமன் முன்னாடி, ஊங்கிற பிராட்டி சீதை நடுவே, மாங்கிற பக்தன் ஜீவாத்மா லக்ஷ்மணன் பின்னாடி. ஆ ஊ மா நடந்து போவதை பார்த்தால் ஓம்காரம் பிரணவமே நடந்து செல்வது போல தண்டகாரண்யத்துக்குள்ளே அவர்கள் சென்றார்கள். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். ராமானுஜர யாதவ பிரகாசரிடம் இருந்து காத்து
காஞ்சி தேவப்பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் வேடுவன் வேடுவச்சி வடிவில காஞ்சிபுரம் நோக்கி அழைத்து வந்தார்கள். அப்போ வேடுவனாகிய வரதராஜ பெருமாள் முன்னே போனார், வேடுவச்சியான பெருந்தேவி தாயார் நடுவே போனாள், பக்தராகிய ராமானுஜர் பின்னே வந்தார். பெருமாள் வரதராஜன் முன்னே போறார், பிராட்டி பெருந்தேவி அடுத்து போறா, ஜீவாத்மா ராமானுஜர் பின்னாடி போறார். அதே காட்சி. அக்ரத பிரயோ ராமஹ மத்யா சீதா சுமத்யமா பிருட்டதஸ்து தனுஷ்பாணிஹி லக்ஷ்மணோனு ஜகாமஹா. இப்படி இவர்கள் பயணித்து தர்மபிருத் என்ற முனிவருடைய ஆசிரமத்தை அடைந்தார்கள். இப்ப சுதீக்ஷ்ண ஆசிரமத்திலிருந்து தர்மபிருத் என்ற முனிவருடைய ஆசிரமம். அதுக்கப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு தண்டகாரண்யத்தில் இன்னும் பல முனிவர்கள் உண்டு, அவர்களுக்கான ஆசிரமங்கள் உண்டு. இந்த முனிவர்களின் ஆசிரமங்களுக்கெல்லாம் சீதாராமர்கள் லக்ஷ்மணன் சென்று கொண்டே இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட வனவாசத்தின் 10 வருஷம் பூர்த்தி எடுத்து தண்டகாரண்ய ரிஷிகள் ஆசிரமத்துக்குள்ளேயே தங்கி வனவாசத்தின் 10 வருடங்களை அவர்கள் நிறைவு செய்தார்கள்.